மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார், சீமான் சார், குமரேசன் சார், செல்வமணி சார், எவ்ரிபடி, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். இது என்னோட குடும்ப விழா. இந்த விழாக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த மேடை வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி 1995 எனக்கு அறிமுகம் பண்ண அதியமான் சாருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க சார், இங்கே சார் வாங்க. வாங்க. 1995 தொட்டாச்சினிங்கி மூலமாக எனக்கு அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதியமான் சார். எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான். அவருக்கு நன்றி. நான் எங்கேயுமே நன்றி சொன்னதே இல்லை. இதுதான் முதல் மேடை. நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார். தேங்க்யூ. ரியலி 30 இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட, அவரோட டீம் கூட, அந்த டீம் ஒன்று கூட மாறாமல், அது டைரக்டர் சிவா சார் இருக்கட்டும், காஸ்டியூமர் இருக்கட்டும், மேக்கப் மேன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், எல்லாரும் ஒரு டீமாக இன்னும் 30 வருஷமாக அவர் வச்சிட்டு இருக்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்போ கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்? அது எனக்கு கிடைச்சிருக்குது. நான் ரொம்ப 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 பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு மிரிக்கிள், இது ஒரு மேஜிக்கு. சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட். இது எல்லாரோட வாழ்க்கையில் நிகழாது, வராது. இது ஒரு பாதி பேர் மேலே போயிடுவாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு அறிமுகம் பண்ண அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க, என் கூட இருக்காங்க, மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்தில் மறுபடியும் நடிக்க சொல்லி எனக்கு வர சொன்னதுக்கு நான் எப்போவுமே தேங்க்ஸ் சொல்வேன். தேங்க்யூ அதியமான் சார். தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர். தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம். இது மக்கள்கிட்ட போய் சேரணும். சின்ன படம், பெரிய படம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள, ரொம்ப அழகான, இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம். இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்கள் வேலை. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுதுங்க. நான் எழுத சொல்லலை, நீங்களே எழுதிடுவீங்க. ஆனால் அதை நம்புகிறேன், நீங்கள் எழுதிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து நல்லபடியாக ஹிட்டாகும். மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி. இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதை அவங்க பண்ணுறாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஆனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார். தியேட்டரை கொஞ்சம் தாக்கு பிடிங்க, உடனே எடுத்துடாங்க சார். ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்கள் சின்ன படத்தை கொஞ்சம், அந்த காலத்தில் வந்து சில படங்கள் 1 வாரம் 1.5 வாரம் வெயிட் பண்ணியிருக்கோம்ல சார், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ப்ளீஸ் டோன்ட் ரிமூவ் இட். ப்ளீஸ் ஹாவ் தி கான்ஃபிடென்ஸ். I have the confidence and I'm sure the people are going to like it. So thank you so much. Thank you. சிவா ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக, எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல ஒரு படமாக. நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல திரைப்படம். எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டு களிக்க வேண்டும். என்னுடைய
மிக மனமுருகிய வேண்டுகோள் இதுதான். மற்றபடி தேவயானி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள். 30 வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குனர்கள், அதே இணை இயக்குனர்கள், அதே இயக்குனர் எல்லோருக்கும் 30 வருடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும், இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மேஜிக். இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிக்குகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது, காண்பித்திருக்கிறது. இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக். நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது. நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது. சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக, சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது. அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும். அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தியும் வணங்கியும் விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜகுமாரன்.